ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்ரம். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி என்ன சமைக்கலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். கதையா? இரு எங்கே போகிற நீயே என் கதையை கேட்கலன்னா அவங்க எப்படி கேட்க போகிறாங்க? சரி, போர் அடிக்காமல் சொல்லு. போர் அடிக்காமையா? யானை கட்டி போர் அடிச்சேன்னு வேணா சொல்லு, ஆனால் கதை சொல்லி ஒரு நாளும் போர் அடிக்க மாட்டான் அந்த விக்ரமன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை ஒரு தாத்தாவை பற்றி. தாத்தாவை பற்றியா? இந்தியன் தாத்தா இல்லை, அமெரிக்கா தாத்தா. ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தார். தாத்தான்னு சொல்லக்கூடாது, சரி, ஒரு பையன் இருந்தான். சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவங்க அம்மாவுக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் 5 வயசுலேருந்து. அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு லோல்பட்டு அல்லோலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கருவாயப்பட்டு காஞ்சிப்பட்டு கூறப்பட்டு இப்படி பலப்பட்ட பட்டு ஒரு வழியாக ஒரு கடையை போட்டார். ஓகே. போட்டுட்டு ஹைவேஸில் சிக்கனை பொரிச்சிக்கிட்டு இருந்தார். சிக்கனை பொரிச்சிட்டு இருந்தாரு, சரி. வியாபாரம் நல்லா போணுச்சு. ஓகே, சரி, மனுஷன் இன்னைக்காவது முன்னேறிடுவான் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 1920s கிரேட் டிப்ரெஷன் வந்துருச்சு. ஸோ பிஸ்னஸ் ஊற்றிக்குச்சு. அதுக்கப்புறம் வக்கீலாக வேலை செஞ்சார், டயர் கம்பெனியில் வேலை செஞ்சார், இன்சூரன்ஸ் ஏஜென்டாக வேலை செஞ்சார். அதுவும் ஊற்றிக்குச்சு. அச்சோ. அதுக்கப்புறம் சரி, மனுஷன் எப்படா வாழ்க்கையில் முன்னேறுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் வேலை வந்துச்சு. சரி, ஓகே. அங்கேயும் கோழியை தான் பொரிச்சார். பொரிச்சு அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவரை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேடி வந்ததுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் ரொம்ப பிக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் 73 வயசில் 2 பிஸ்னஸ்மேன் அவர்கிட்ட வந்து அந்த பிஸ்னஸை வாங்கிட்டாங்க. அப்படியா? ஆமாம். இன்னைய தேதிக்கு ஒரு $15 மில்லியன் கையில் கொடுத்துட்டு, வாயை பழக்காது, சரி, $15 மில்லியன் கொடுத்துட்டு அந்த பிஸ்னஸை வாங்கிட்டாங்க. அவரை வயசான காலத்தில் போயிட்டு ரிட்டையர் ஆகிட்டார். அந்த தாத்தா யாருன்னா அவர் தான் கர்னல் சாண்டர்ஸ். கர்னல் சாண்டர்ஸ் KFC இருக்குல்ல, ஆமா, அதை கண்டுபிடிச்சவரே அவர் தான். ஓ, அந்த தாத்தா படம் போட்டிருக்குமே அந்த அட்டல். ஆமா, அவர் தானா? சரி 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 சரி. அவளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கு போல இருக்கு. ஆமா, வாழ்க்கையில முன்னேறின எல்லாருக்குமே பின்னாடி ஒரு ஸ்டாரி இருக்கும். இப்ப கர்னலுங்கிறது கூட அவர் மிலிட்டரி போய் வாங்கின பட்டம் இல்லை, பின்னருக்கு செல்லமா வச்ச பேர். அந்த KFC சிக்கன்ல 11 சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அதான் வந்து 11 சீக்ரெட் ஹெர்ப்ஸ். 11 சீக்ரெட் ஹெர்ப்ஸ். ஓகே, நான் கெஸ் பண்றேன். அதிமதுரம், சிப்பிலி, அப்புறம் வேப்பிலை, ஆமா, இஞ்சி, பூண்டு, லவங்கம், ஆமா ஆமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. நீலாம் வந்து சித்த மருத்துவ சாலை இருக்குல்ல, அதுல வேலை செய்ய வேண்டிய ஆளு. ஆமா, இது வந்து பத்திய சிக்கன் மேல இருக்கு. அவர் கண்டுபிடிச்சது இட்டாலியன் ஹெர்ப்ஸ். இட்டாலியன் ஹெர்ப்ஸ், அதான் சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ். சரி, இத்தனை வருஷமா அதை பாதுகாத்துட்டு வந்தாரு. ஆனா ரீசெண்டா வெளியாயிருச்சு. எப்படி சீக்ரெட்? எப்படி? இப்போ நம்ம அழிஞ்சு போகணும்னு வச்சுக்கேன், வெளியில இருந்து எவனும் வர தேவையில்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறவன், அதாவது சொந்தக்காரங்களே போதும். அப்படியா? ஆமாம். என்ன அப்படியா? நம்ம கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வந்தீங்களே தான் முய வச்சாங்களே, அரை பவுன் போடுறான்னு சொன்னீங்களா, போட்டிங்களா இல்லையா? போட்டோமே. என்ன போட்டோமே? கீழே போட்டிங்களா? இல்ல, தண்ணியை போட்டிங்களா? பழம் பார்க்கலாம். உனக்கு சீரகம் தானே? சீரகமா? சீதனம் தானே? சீதனமா? கடைசியில் சீரகம் தான் கொடுப்பீங்க போல இருக்கு. என்ன, எந்த செருப்பால அடிக்கிறது எனக்கு தெரியல. என்னது செருப்பால அடிக்கிறதா? மேல கைய வைக்காத, நான முடி மேல கைய. தடங்களுக்கு வருந்துகிறோம், சாரி. எனவே அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி நாம அழியறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே போதும். அந்த மாதிரி KFCயோட சீக்ரெட் ரெசிபி வெளியாயிருச்சு. யாருனாலனா கர்னல் சாண்டரோட அக்கா பையன் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அப்படியே டிட்டோவா KFC சிக்கனை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிடாதீங்க. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் எப்படி சீசனிங் ஃப்ளவர் பண்ண போகிறோம்னு காட்ட போகிறோம். 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், 2/3 tablespoon salt, 3 tablespoon white pepper, 1 tablespoon black pepper, half tablespoon basil leaves, 1 tablespoon celery salt, 1 tablespoon dried mustard,
2 tablespoon garlic salt. 1 tablespoon ground ginger. 1/3 tablespoon oregano. 4 tablespoon paprika. கடைசியா half tablespoon thyme. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது egg wash பண்ண போறோம். 3 முட்டை, 1 cup of all-purpose flour, half tablespoon salt, ஒரு soda water. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே guys, so இப்போ KFC சிக்கன் பண்ண போறோம். இப்போதான் வந்து நாம 11 secret herbs மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இதாது. Then we have the chicken, of course, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் தான் the egg wash. Right? So what we're going to do is இப்போ சிக்கன் எடுத்து egg washல போட்டுட்டு அப்புறம் அந்த சீசனிங்ல மறுபடியும் பிரெட் பண்ணிட்டு then we're going to fry. Now the important thing, the technique. Okay? இப்போ ஒரு cylindrical pot எடுத்துக்கங்க. Okay? இந்த cylindrical potல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு அது ஒரு 20 minutes மீடியம் ஹீட்ல காய விடுங்க. இப்போ நீங்க சாதாரணமா வடை பொரிக்கிற மாதிரி ஒரு பெரிய பானை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயில் வந்து ஈவனா ஹீட் ஆகாது. ஸோ அதில் வந்து சிக்கனை பொரிச்சிங்கன்னா கேன ஃப்ரைட் சிக்கன் தான் வரும், KFC வராது. ஸோ உங்களுக்கு KFC வரணும்னா டெக்னிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட். ஸோ இப்போ ஒரு 20 minutes எண்ணெய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரைட், 20 minutes. Okay, so we're going to take this egg wash. நல்லா பேக் பண்ணிருங்க. எக்ஸஸ் வந்து இப்படி ட்ரிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பொரிக்க போகிறோம். ஸோ ஒரு தடவைக்கு நீங்கள் ஒரு 3 சிக்கன் பொரிக்கிறது சேஃபர். ரொம்ப போட்டு பொரிச்சிங்கன்னா ஆயிலோட டெம்பரேச்சர் இறங்கிரும், அப்புறம் சிக்கன் ஒழுங்காக பொரியாது. ஸோ காய்ஸ், இப்போ இந்த ஃப்ரையிங் டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி பீஸ் வந்து ஒரு 15 minutes நல்லா வேகணும். அதனால தான் மீடியம் ஹீட்டில் வைக்க சொன்னேன். ஆயிலில் ரொம்ப சூடாக வச்சிங்கன்னா வெளியே கறிக்கணும், உள்ளே வேகாமல் இருக்கணும். ஸோ உங்களுக்கு KFC சிக்கன் அப்படியே வேணும்னா 15 minutes at medium heat temperature. ஓகே, ஸோ கோழியை ஒரு வழியாக பொரிச்சாச்சு. கோழியை ஒரு வழியாக பொரிச்சாச்சு. எப்படி வந்திருக்குன்னா பார்க்க கிட்டத்தட்ட KFC சிக்கன் மாதிரி தான் இருக்கு. ஸோ நீ ஒரு பீஸ் எடுத்துக்க, நான் ஒரு பீஸ். ஓகே, இந்த தருணத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ போட்ட உப்பு
இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே சேர்த்து great. No. Actually, I like it better than KFC. No? Yeah. Taste wise, it's like 90% KFC மாதிரி இருக்கு 90%. Yeah. ஸோ அந்த சீக்ரெட் ஹர்ப்ஸ் வந்து must be true. Yeah. பட் ஸ்க்ரீன் டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் வீட்டில் பொரிக்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக இருக்கு. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி லைக் கேஎஃப்சி பட் த டேஸ்ட் இஸ் மச் பெட்டர் சீரியஸ்லி. ஏன்னா கேஎஃப்சியில் வந்து எம்எஸ்ஜிலாம் ஆட் பண்ணுவாங்க. இது அதெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம். டெக்னிக் நான் சொன்னல டெக்னிக் சூப்பராக வேலை செஞ்சுருக்கு. வெளியே பொரிஞ்சிருக்கு, உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கு. இது 99% KFC சிக்கன் மாதிரியே இருக்கு. யா வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், this is so good. Yeah, yummy.